ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தியோன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க மேரி ஆவாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு மியூசிக்கல் டிராமா. இந்த படத்தை பிரஜித் சென் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜெயசூர்யா, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்காரு. அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுக்கு பல பேர் அடிக்டும் கூட. அவர் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் தி இயர்ன்ட்டு அவார்டு வேற வாங்குறாரு. அவருக்கு ஒரு பையன் ஒய்ஃப்னு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே சிகரெட் பிடிக்கிற வழக்கம் இருக்கு. அதனால நிறைய சிகரெட் குடிச்சிட்டே இருக்காரு. இதனால ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தொண்டையில ப்ராப்ளம் ஆகுது, கேன்சர் வருது. அதனால அவர் பேசவே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அதுல இருந்து அவரால் பேச முடியாமலும் இருக்கு. அதனால பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ன்ட்டு எல்லாரும் மேலே எரிஞ்சு விடுறாரு. அந்த மாதிரி போகுது. அதுல இருந்து எப்படி மீண்டு வராரு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். வாய்ஸ் சூப்பரா இருக்க ஒருத்தருக்கு வாய்ஸ் போச்சுன்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஜெயசூர்யா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. மஞ்சு வாரியர் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் போனதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு தூரம் டிப்ரெஷனுக்கு போகிறாரு, அதே மாதிரி அதுல இருந்து மீண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க படத்தை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல எமோஷனல் கண்டென்ட் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தது. படத்துல அங்கங்க ஒரு சில சீன்ஸா நல்லா இருக்கே தவிர ஓவராலா படமா பார்க்கறதுக்கு பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. சில சீன்ஸ்லாம் ஓவரா தேவையில்லாம வச்சிட்டாங்களோன்ற மாதிரி கூட இருந்து. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.